வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சாமி சார். சாமி சார். வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளைக்கு பிறகு இன்னைக்காவது கோயிலுக்கு வர தோணுச்சே. ஏமா ஐயாவுக்கு தான் வர தோணல. நீயாவது ஒரு நாளுங்கிழமையில கோயிலுக்கு வரக்கூடாதா? வாங்க ஐயா. கவிதை இன்பம் காட்டுகிறாய். கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய். இளைய தென்றல் காற்றினிலே இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே எதிலும் உந்தன் நாதங்களே நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம் நீ. பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ மனமும் விழிவும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புது இசைத்தமிழ் வடித்தது முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள் குடலது சரியது சரியது குறுநகை விரியுது விரியுது விழி கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினவும் மோதும் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் மோதும் வேதம் நீ இனிய நாதம் நீ. இந்தாமா ஐயா. வாங்க ஐயா. சேது, நான் அப்புறமா பாக்குறேன்.
வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம்டா சேது, ரொம்ப சந்தோஷம். நாளை கிழமைகள்ல இந்த கோவில்ல வாசிச்சுக்கிட்டு ஒழுங்காய் உங்க அப்பனுக்கு என்னென்ன மரியாதை இருந்ததோ அத்தனையும் உனக்கும் உண்டு. ஆமா, நீ இப்ப இருக்கிற இந்த வீடு அது உனக்கு சௌரியமா இருக்கா? இருக்குங்க. நல்லா இரு. இவன் அப்ப அருணாசலம் எவ்வளவு பெரிய வித்வான். அவன் வாசிப்புக்கு இந்த ஊரையே எழுதி கொடுத்துடலாம் ஐயா. பாவிப்பை ஊரை விட்டு போகும்போது ஊரு பேரையும் எடுத்துட்டு போயிட்டான். சேதுவுக்கும் அவங்க அப்பா ஞானம் அப்படியே இருக்குதுங்க. ஆமையா, என்ன வாசிப்பு, என்ன சாரீரம், என்ன சங்கதி, என்ன தாளக்கட்டு. அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சியா. ஆண்டவன் இவனுக்காவது நல்ல புத்தியை கொடுக்கணும். சேது, 12 வருஷத்துக்கு அப்புறம் பால் பாயாசம் மாதிரி இருந்ததாவும் வாசிப்பு. உங்க அப்பன் புத்தி கட்டு போன மாதிரி போயிடாதே. அம்பாளை நினைச்சிட்டு அமோகமாயிரு. இந்தா. என்னம்மா, பூபதி இருக்கானா? அப்பா டவுனுக்கு போயிருக்காங்க. நல்லா வாஸ் எது? சபாஷரா மாப்பிள்ள, சுதி சுத்தமா, ஸ்வரம் சுத்தமா, அற்புதமா சொல்லி கொடுக்கிறேன். சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமாடா, கத்துக்கிறது கற்பூர புத்தியாச்சு. பிரமாதம் தான். உன்னை கொஞ்சம் விட்டா உங்க அப்பனையே தூக்கி சாப்பிட்டுறவடா மாப்பிள்ள. ஆமாண்டா, மாப்பிள்ள மாமன் மச்சான்னு சம அந்தஸ்து கொடுத்துரு. நாம இப்படி இருக்கிறத பார்த்து ஊர் கண்ணே பற்றம் போல இருக்கு. ஊரு கண்ணு என்னடா பெரிய ஊரு கண்ணு. நீ மகாராஜா சபையிலே வாசிக்க வேண்டிய வேண்டா.
அடாடாடாடா வாசிப்பா அது நாத மழையா? என் பேரு ஆர்.எஸ். பட்டாபிராமன். சிக்கனமா என்ன பட்டாபி பட்டாபின்னு கூப்பிடுவாங்க. சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லைங்க. என் கூட புறப்பட்டு டவுனுக்கு வாங்க. உங்களை சபால வாசிக்க வச்சு உங்க சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன். ஐயா, நான் கோயில்ல நாயனை வாசிச்சு இருப்பேன். சாமி கும்பிட வரவங்க சம்பிரதாயத்துக்கு கொஞ்ச நேரம் நின்று கேட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சபையில நாயனை வாசிக்க வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சப்ப என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சியா. போதுமையா, நான் எடுத்த ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டேன். உத்தரவு கொடுத்தீங்களா? புறப்படுவேன். புறப்படுறதாவது சாப்பிட்டு போங்க. இப்பதானங்களே டிஃபனே சாப்பிட்டோம். மணி 9 சில்லற தானே ஆகுது. ராத்திரி 12 மணிக்கு பயங்கரமான மிலிட்டரி சாப்பாடு இருக்கு. நம்ம ஆட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க. ஆட்க தானே, அவங்கள பாத்ரூம் வசதியோட ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டேன். மேலும் சபா கச்சேரிகளுக்கு 4-5 தேதிகளுக்கு உங்களை கேட்காம கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். மன்னிக்கணும். அநேகமா இதே டவுன்ல நிரந்தரமா நீங்க இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம்.